அனைவருக்கும் வணக்கம். பொதுப்பாயிரம், பொதுப்பாயிரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துகள், அணிந்துரை, முகவுரை, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாயிரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாயிரம்னு சொன்னால் வரலாறு, நூலின் வரலாறு. அந்த பாயிரத்துக்கு வேறு பெயர்கள் இருக்குது. என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னா, முகவுரை, நூன்முகம், பதிகம், அணிந்துரை, தந்துரை, புறவுரை அப்படின்னு வேறு பெயர்கள் உண்டு. பாயிரத்திற்கு வேறு பெயர்கள் உண்டு. இந்த புறவுரை இது இதற்கு வேறு பெயர் என்ன, இதை குறிக்கும் பெயர் என்ன, இது எதிலிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டால் நன்னூலிலிருந்து வருகிறது. நன்னூலார் பாயிரத்திற்கு குறிப்பிட்ட பெயர் தான் புறவுரை, தந்துரை, அணிந்துரை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ முகவுரையும் நூன்முகமும் ஒன்றா வச்சுக்க. நூலில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களை எல்லாம் சுருக்கமாக சொல்கிறது தான் முகவுரையும் நூன்முகமும். இப்போ பதிகம்னு சொன்னால் 5 இலக்கணத்தையும் அதில் வரக்கூடிய அந்த ஆக்கியோன் பெயர், எல்லை, வழி, நூலுன்றமா அதெல்லாம் சேர்த்து சொல்கிறது தான் பதிகம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மை நாம் அழகுபடுத்தி கொள்ள அணிகளை பூட்டி கொள்கிறோம். அழகழகான ஆபரணங்களை பூட்டி கொண்டு நம்ம அழகுபடுத்தி கொள்கிறோம். அதுபோல் செய்யுளுக்கு அழகுபடுத்துவது அலங்காரம், அணின்னு சொல்கிறோம். அந்த அலங்காரத்திற்கு அணிந்துரை என்று பெயரும் சொல்லலாம், புனைந்துரை என்றும் சொல்லலாம். அணிந்துரையும் புனைந்துரையும் ஒன்று தான். அதே போல் புறவுரை, புறத்தே சொல்லப்படுகிற உரை, அதாவது செய்தி இல்லாமல் நூலில் கூறப்பட்டுள்ள செய்தி இல்லாமல் வேறு கருத்தை ஆசிரியர் சொல்ல நினைக்கலாம், அதுதான் புறவுரை. தந்துரை, உள்ளே சொல்லாதவற்றை, நூலில் சொல்லாதவற்றை சொல்ல நினைப்பது தந்துரை. இது பாயிரத்திற்குரிய வேறு பெயர்கள். இதுதான் பாயிரத்தில் உள்ள வேறு பெயர்கள். இப்போ நம்ம பொது பாயிரத்திற்கு ஒரு நூற்பா உண்டு, சிறப்பு பாயிரத்திற்கு ஒரு நூற்பா. நேற்று பார்த்தது போல பொது பாயிரத்திற்கு ஒரு நூற்பா உண்டு. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே, கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும், எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம். இதுதான் நூற்பா. அதாவது நூலே நுவல்வோன் நுவலும் திறனே, கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும், எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம். அதாவது நூலின் வரலாறு, நூல் ஆசிரியர் வரலாறு, நுவலும் திறன் என்றால் கற்பிப்பர் ஆசிரியருடைய, அதாவது பாடம் நடத்துகிறவருடைய வரலாறு, கொள்வோன் என்றால் மாணவன் வரலாறு, கோடல் கூற்றாம் என்று அதாவது பாடத்தை நடத்துகின்ற போது அதை கவனிக்கின்ற மாணவர் வரலாறு. இந்த 5ம் பொது பாயிரத்திற்கு உரியது. இதெல்லாம் கேட்டால் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது கற்றலை விட கேட்டல் சிறப்பு அப்படிங்கிறதால தான் போர்டு பயன்படுத்தலை. எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது நீங்கள் நல்லா காது கொடுத்து சொல்கிறத கேட்டாலே உங்கள் மனசில் பதியும். நீங்கள் படிக்கிறத விட கேட்குறது ரொம்ப நல்லது. அதனால் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வினாவும் பதிலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடித்திருந்தால் நன்றி.